வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக தட்டு இட்லி ஊற்றலாம். ரெண்டாவது நிறைய இட்லி ஐட்டம் போட்டிருக்கேன். நான் குஷ்பு இட்லி போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மில்லட் இட்லி போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் ரேஷன் அரிசியில் இட்லி போட்டிருக்கேன். இதோட வீடியோ எல்லாமே நான் லிங்க் கீழே கொடுக்குறேன். நீங்கள் போய் பாருங்கள் அந்த இட்லியெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நம்ம தட்டு இட்லி பண்ணலாம். இதை குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொண்டு போகிறதுக்கு கூட நம்ம அழகாக ஊற்றி கட் பண்ணி கூட கொடுக்கலாம். ரெண்டாவது இதுக்கு சட்னி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம கோவக்காய் வச்சு சட்னி பண்ண போகிறோம். கோவக்காய்னாலே பசங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்காது. காயே நிறைய குழந்தைங்க சாப்பிட்றதில்ல. இதை நம்ம சட்னி மாதிரி அரைச்சி கொடுக்கலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கோவக்காய் கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கோவக்காய் சட்னி பண்ணிக்கலாம். கோவக்காய் சட்னிக்கு 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நல்லா காயட்டும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. 2 ஸ்பூன் உளுந்து போட்டுக்கலாம். 150 கிராம் கோவக்காய், அதனால நம்ம 7 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 7 பூண்டு பல்லு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த கோவக்காய் கட் பண்ணி வச்சிருக்கிற கோவக்காவை சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை இல்லை அப்படின்னா காஞ்சது மல்லி சேர்த்துக்கலாம். நீங்க பாருங்க, சட்னிக்கு தேவையான அளவு 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த வெங்காயத்துல பாதி சேர்த்துக்கலாம். இப்போ இதுல ஒரு லெமன் நல்லா புழிஞ்சு வடிகட்டி வச்சிருக்கேன். இந்த ஒரு லெமன் தண்ணியை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இது வதங்கிறதுக்கு நம்ம ஒரு கப்பு, சின்ன கப் அளவு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ கோவக்காய் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கோவக்காய் வதங்கினது ஆறிடுச்சு. இப்போ நம்ம சட்னி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, ஓரளவுக்கு நல்லா நைஸாகவே அரைச்சிக்கணும். அப்போ தான் நமக்கு கோவக்காய் முழுசாக இருக்கிறது தெரியாமல் இருக்கும். இப்போ நம்ம கோவக்காய் சட்னியை தாளிச்சிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். 1/2 ஸ்பூன் உளுந்து, 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் அடுப்பை கம்மியான தீயில வச்சுட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பாதி வெங்காயம் வெட்டி வச்சிருந்தோம், அதையுமே இதில் சேர்த்துக்கலாம். பாருங்க, நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இது நம்ம சட்னியில் கொட்டிடலாம். பாருங்க, இட்லி மாவு நம்ம எப்பவும் அரைக்கிற இட்லி மாவு தான் இது. இதில் நம்ம கொஞ்சம் தாளிச்சு கொட்டிக்கலாம். பாருங்க, இட்லி மாவை கொஞ்சமாக தாளிச்சிக்கலாம். எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். எண்ணெய்க்கு பதில் நெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கடுகு ஒரு 1/2 ஸ்பூன், ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூன். இப்போ இதில் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தாளிச்சதை மாவில் கொட்டிடலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு கலக்கி விட்டுக்கலாம். பாருங்க, இப்போ கடாய் வச்சாச்சு. அதில் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா சூடாகட்டும். இது பார்த்தீங்கன்னா இடியாப்பம் ஊற்றுற தட்டு. இதை தான் நான் இன்னைக்கு யூஸ் பண்ண போகிறேன். இதை நம்ம கவுத்து உள்ளே போட்டுடலாம். இந்த மாதிரி தட்டு இருந்தால் இந்த மாதிரி தட்டில் நீங்கள் எண்ணெய் ஊற்றி தடவிக்கங்க. அப்படி இது இல்லை அப்படின்னா அலுமினிய தட்டு இல்லை சில்வர் தட்டு எது வேணாலுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவு எண்ணெய் போட்டுட்டு நல்லா இந்த சைடெல்லாம் தடவிடுங்க. இப்போ இதில் நம்ம வச்சிடலாம். கொஞ்சம் சூடு ஏறட்டும் தண்ணி, அதுக்கப்புறம் நம்ம இட்லி ஊற்ற ஆரம்பிக்கலாம். இது நம்ம நார்மல் இட்லி மாவு தான். ஏற்கனவே நம்ம உப்பெல்லாம் இதில் போட்டாச்சு. பாருங்கள், ஒரு கரண்டி ஃபஸ்ட்டு, அதுக்கு அடுத்து 2வது கரண்டி ஊற்றிடுங்க. அதுக்கு மேலே இந்த கேரட்டை இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கங்க. ஃப்ரெஷ்ஷாகவே நீங்கள் இப்படி திருவுனீங்க அப்படின்னா அது அழகாக விழும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும்.
பாருங்க. அதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கங்க. அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் பாதமும் முந்திரியும் வந்து பொடியாக வந்து திருவி வச்சுருக்கேன். அதையுமே நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து இது மேலே வந்து நமக்கு ஒரு 2 கரண்டி மாவு ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷத்தில் இட்லி ரெடி ஆகிடும். பாருங்க, இட்லி வந்து நல்லா வெந்துருச்சு. பாருங்க, ஒட்டாம வந்து வந்திருக்கு பாருங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இட்லியை எடுத்துக்கலாம். பாருங்க, அழகான தட்டு இட்லியும் கோவக்காய் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.